எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலனை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 11/4/2026 உத்தராயணம் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் சனிக்கிழமை, திருவோணம், தேய்பிறை, நவமி திதி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை நல்ல நேரம் 5:15 முதல் 6 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:10 வரை, கௌரி நல்ல நேரம் மாலை 9:30 முதல் 10:30 வரை, ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய திதி நவமி திதி. இன்றைய யோகம் 4:14 வரை சித்தம், பின்பு சாத்திய நாம யோகம். இன்றைய கரணம் கரசை. இன்றைய நட்சத்திரம் காலை 11:13 வரை உத்திரம், பின்பு திருவோணம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை. முழுவதுமான மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் உண்டு. கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சூரியன், புதன், செவ்வாய், மேஷத்தில் சுக்கிரன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? சனிக்கிழமை ரொம்ப அதிசயமான வரக்கூடிய நிகழ்வுல சனிக்கிழமையில திருவோண நட்சத்திரம் வர்றதும் ஒரு அதிசயமான நிகழ்வு தான். எப்பவுமே வருமே அப்படின்னா நமக்கு முன்னாடி வர்றதுனால நம்ம பெரிதும் போற்றணும், புகழணும். அந்த நாளுக்காக நம்ம எல்லா விஷயத்தையும் இறைவனுக்காக அர்ப்பணிக்கணும், இறைவனோட விஷயத்துக்குள்ள நம்ம கொண்டு போகணும். அப்படின்னும் போது நம்மளோட வாழ்க்கையும் சிறப்பாக மாறும். அப்போனா பெருசாக ஏதாவது செய்யணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, புரியுதுங்களா? ஏன்னா பெருமாள் ஆலயம்ங்கிறதுல நிறைய விஷய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ நிறைய சூழ்நிலை மாற்றம், சீதோஷநிலை மாற்றம், ஒரு கொரோனா வர்றது, கொரோனா போன்ற ஒரு நோய் தொற்று ஏற்பட்டது, இதெல்லாம் ஆதி காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்ச ஒரு விஷயம். ஒருத்தனுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போய் 2 துளசியும் தீர்த்தம் வாங்கி குடிச்சா சரியா போயிடும், புரியுதுங்களா? உடல் முழுக்க உடல் உஷ்ணமாயிடுச்சு, ரொம்ப புண்ணா இருக்கு, மாரியம்மன் கோயிலுக்கு போய் கூழ் வாங்கி குடிச்சா சரியா போயிடும். இந்த வைத்தியத்தோடையும் இறைவனையும் கலந்து வச்சிருக்காங்க. அதை நம்ம கண்காணிக்காம விட்டுட்டு, அதை பார்க்காமே விட்டுட்டு இன்னைக்கு நமக்கு பல நோய்களால் அவஸ்தைப்பட்டுருக்கோம். இப்போ போய் கேழ்வரகு அடை செஞ்சு சாப்பிட்றது, கேழ்வரகு கரைச்சி குடிக்கிறது, துளசி சாப்பிட்றது, இதெல்லாம் இப்போ பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் முன்னோர்கள் அப்போவே வச்சுட்டாங்க. இந்த கோயிலில் இன்னும் ஒரு படி மேலே மாரியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு இடித்து அதில் வேப்பிலையை கலந்து, ஒரு வேப்பிலையும் பச்சரிசி மாவும் சாப்பிட்டா வயிற்றுல இருக்க புழு பூச்சியெல்லாம் செத்து போயிடும். அப்போ இதெல்லாம் நம்ம ஆதி காலத்துல கொண்டு வந்துருக்கிறோம், நாம மறந்துட்டோம். இனி வருகின்ற தமிழ் புத்தாண்டுல ஒரு சங்கல்பம் எடுப்போம். எல்லோருமே பழைய நிலைக்கு கொண்டு போகும். சாணம் ஒழுக முடியாது வீட்டுல, அட்லீஸ்ட் வீட்டு வாசலையா தெளிக்கலாம் இல்ல, புரியுதுங்களா? அதெல்லாம் கொஞ்சமா பயன்படுத்தும் போது நாமும் சுகமாக இருக்கலாம், நம் நாடும் சுகமாக இருக்கலாம், எல்லோருடைய மனநிலையிலும் ஒரு மாற்றம் ஏற்படும், புரியுதுங்களா? ஏன்னா தமிழ் வருஷ பிறப்புக்கு நிறைய விஷயம் இருக்கு, தொடர்ந்து பார்ப்போம். இப்போ ராசி பலன் போவோம். மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். சுக்கிரனோட செயல்பாடுகள் ரொம்ப அதிசயத்தக்க வகையில் உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகளை கூட்டி கொடுக்கின்ற அமைப்பாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காகட்டும், பரணி நட்சத்திரக்காகட்டும் புதிய முயற்சிகளை வெற்றி பெறுவதற்கான அமைப்புகள் உண்டு. எப்பொழுதும் எதிர்பார்ப்புகளோடு இருந்த நீங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைந்த மனிதனாக இன்று தென்படுவீர்கள். அவ்வளவு அதி உன்னத அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. ரிஷபராசி என்பவர்கள், ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் நல்ல நன்மைகள் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடத்துக்கு தான் கொஞ்சம் சிறப்பு இல்லை. மற்றபடி கிருத்திகை, ரோகிணிக்கு ரொம்ப அற்புதமான நல்ல நாள். ரொம்ப தெளிவான மனநிலை இருப்பீங்க. அதுவும் நிறைய விஷயங்கள் கிடைக்க பெறும். நீங்க எதுக்கெல்லாம் இயங்கணுமோ அதெல்லாம் இப்போ கிடைக்க பெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பவர்கள், மிதுனத்தை பொறுத்த மட்டும் சந்திராசிரமம் நடந்துகிட்டு இருக்கு.
கவனமா இருக்கணும். வண்டி வாகன பயணங்களை கவனமா இருக்கணும். நேர்மைத்தன்மையோடு ஒரு உழைப்பை உங்களுக்கு போட்டு கொடுக்கணும். ரொம்ப எமோஷனல் ஆகிடக்கூடாது. டென்ஷன் ஆகி நீங்களே எல்லாத்தையும் இழந்துற சூழ்நிலைக்கு போயிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நிறுத்தி நிதானமாக புரிந்துணர்வுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது மாதிரி புரிதல் ஒப்பந்தம் போட்டுக்கணும். நான் என்னவா இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். இப்போ சந்திராஷ்டிரம் நடக்குது, அன்னைக்கு என்ன எப்படி இருந்துக்கணும்? ஓகே, எந்த புதிய விஷயத்துக்கும் செயல்படக்கூடாது, யாரையும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது, யாரும் எதிர்த்து பேச கூட சரி அவங்களுக்கு சரி அவங்க தெருல பேசிட்டு போறாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் நீங்க பேசணுமே தவிர, இப்படி பேசும்போது நீங்க ஜெயிக்க முடியும். அதை விடுத்து எனக்கு எல்லாம் தெரியும் பேசுனீங்கன்னா ஜெயிக்க முடியாது. பரிசுகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், இருந்தாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சிறப்பை தரும் தினத்திற்கு இன்று. கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல வந்து சிறப்பான யோகங்கள்லாம் நடக்க காத்திருக்கிறது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருட்களை எங்கேயாவது வச்சுட்டு தேடுகின்ற அமைப்பு, மன சஞ்சலத்துடன் வாழ்க்கை அப்படிதான் இந்த நாள்ல இருக்கு. கவனமா இருங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான ஒரு யோகங்கள் உண்டு. அதாவது நீங்க எதை நினைச்சு பயணம் பண்றீங்க அந்த பயணம் அதிசீக்கிரத்துல வெற்றி பெறும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த நாள்ல உங்களுக்கு ஊக்கங்கள் கூடும் சொல்லுவாங்களே இல்லையா. ஒரு வாடி நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டா இன்னொரு பேச்சை கேட்க மாட்டேன். அப்படி வீடு சுகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அமைப்பு, அதே மாதிரி செலவினங்கள் கூடுகின்ற அமைப்பு, இது அத்தனையுமே கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. செலவு வருதுன்னா இப்போ வர உண்டு தானே. மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் உண்டு. கேளிக்கை கொண்டாட்டங்கள்ல போய் இருக்கிற அளவுக்குலாம் ஒரு வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்திக்கங்க. வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். உன்னதம் எல்லாமே கிடைக்க பெறும் சொல்லியிருக்கேன். எல்லாமும் கிடைக்க காத்திருக்கிறது. புரியுதுங்களா? ரெண்டு விஷயம், வார்த்தைகளை கவனம், நிதானத்தை போக்கி கடைபிடிங்க. சகோதர உறவுகளுக்கும் அனுசரிச்சு போங்க. வேலையாட்களோட பகைமை பாராட்டாமல் இருப்பது சிறப்பு. புரியுதுங்களா? இல்லையா உங்க பேச்சு கேட்குற அளவுக்கு மாத்திருங்க. இது ரெண்டு தான். விரயங்கள் உண்டு. சுப விரய ஸ்தானங்கள்ல கிரகங்கள் நின்று பயணம் பார்க்குது, கிரகத்தையும் பார்க்கிறது அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால சுப விரயங்கள் கன்னிக்கு உண்டு. துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தன்னை தானே ரிஃப்ரெஷ் பண்ற ஒரு நாளாக இருக்கிறது. புரியுதுங்களா? ஓய்வை விரும்புகிற ஒரு அரசியல வேலை செய்யறோம், ஒரு பணியில் இருக்கிறோம், இனி கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துக்கலாம், நம்மளை மாத்திக்கலாம், இல்லை புதுசான விஷயங்கள் செய்யலாங்கிறது வரலையும் யோசிக்கக்கூடிய தன்மை அந்த ஜாதகத்துக்கு, அந்த துலாமுக்கு இருக்கிறது. அதே மாதிரி 2ஆம் இடம் வாக்குஸ்தானங்கிறதுல வந்து அவ்வளவு திருப்திகரமான நாளா இல்லை. பயணங்கள் ரெண்டும் விரயமும் லாபமுமே கெட்டு போயிருக்கு. அப்படின்னும் போது சற்று அமைதி போக்குன்னா கொஞ்சம் டீல் பண்ணணும், அவ்வளவுதான். அதெல்லாம் பண்ணும்போது இதனால் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகத்தான் இருக்கும். வாழ்த்துக்கள். விருச்சிகராசி என்பவர்களே, விருச்சிகத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆதாயம் இல்லாமல் எதுவும் செய்கின்ற அமைப்பு உங்களிடம் இல்லை. எதுவா இருந்தாலும் நமக்கு என்ன வருகிறது என்பதை சிந்திச்சு செயல்படக்கூடிய அமைப்புல தான் இன்றைய தினம் விருச்சிக ராசிக்கான கோச்சார நிலவரங்கள் காட்டுகிறது. இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா எப்போதும் தன்னை தாழ்வுபடுத்தி சொல்லிக் கொள்கிற அமைப்பு, தன்னை தாழ்வுபடுத்தி உணர்கின்ற அமைப்பு, இது மட்டும் தான் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நினைச்சது நடக்கும். அதுக்கான கிரக நிலவும் சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது. ரொம்ப ஆக ஓகம்னு சொல்ல முடியாது. ஆனா அன்றாட பணிகள் வந்து கரெக்டா உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இன்று உங்களுக்கு. தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீதமான எண்ண ஓட்டங்கள் மேலோங்கும். புதிய வண்டி வாகன சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி விஷயம், பொருள் சேர்க்கை வரணும், வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும், எல்லாமும் நம்மகிட்ட இருக்குதுன்ற ஒரு சொல்லுவாங்களே, எல்லாமும் இருக்குதுன்னு நினைக்காத அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்க இப்பயே சரி பண்ணிக்கணும். எதுவா இருந்தாலுமே இப்போது சரியாக வைத்து கொண்டால் தான் நீங்க ஜெயிக்க முடியும். எல்லா விஷயமும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்குது. எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். என்னன்னா பேப்பர் டாக்குமெண்டேஷன், சொத்து, பங்கு பிரிக்கிறது, பங்கு கொடுக்கறது, பெண்ணுக்கு இந்த பெண்ணுக்கு இவ்வளோ, இந்த பெண்ணுக்கு இவ்வளோ அப்படிங்கிற ஒரு மனதில் வந்து இப்போ தெளிவுபடுத்திக்கணும். பணிக்கு சென்றால் என் வேலை இதுதான், நான் இதை செய்வேன், இதை செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். தொழில் புரிகிறவங்களா இருந்தாலும் இதுதான் என் லிமிட், நான் இதை தாண்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு பவுண்டரி லைன் பிக்ஸ் பண்ணிக்கிட்டாவே இந்த நாளில் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்கள், மகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சாதாரணமா இருக்கக்கூடிய சந்திரனோட பயணத்தில் வந்து இன்னும் மனம் வந்து ரொம்ப நொந்து போயிருவீங்க. தலையை போட்டு தானே புறாண்டிக்கிற அளவுக்கு ஆயிடும். சொல்றாங்கல்ல, தலையை கீரிக்கும் திருவோணும்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனா இருந்தாலும் சந்திரன் பயணம் பண்ணும்போது என்ன நடக்கும்? தன்னை மீறி ஏதோ ஒன்று நடப்பதாகவே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க மனதளவுல. அதுதான் இங்க ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். பயம் தேவையில்லை. அன்னை வழிபாடு ரொம்ப குறிப்பு, பிடிச்சிங்க. இந்த மனக்குழப்பம் இருக்கிற நாள்ல வந்து தேவியை பிடிங்க, சரியா போயிடும். அப்படிதான் பெருமாள் வழிபாடு,
திருவோண நட்சத்திரக்காரங்க கம்பல்சரியா பெருமாள் வழிபாடு போகணும். குறிப்பா சொல்ல போனா நம்ம குடை வச்சிட்டு இருக்காரு இல்லைங்களா, யாரு? ஏன்னா உலகை அளந்தவர் வாமனன் வழிபாடு தான் அதுக்கு சிறப்பு. புரியுதுங்களா? ஏன்னா அதுதான் அவர் இல்லாம இங்க ஒண்ணும் கிடையாது. அவர் தான் மகரத்தை பொறுத்தவரையிலும் பிரசித்தி பெற்ற திருவோண நட்சத்திரத்துக்கு அவர் தான். இப்ப திருவோண நட்சத்திரக்காரங்க அவரை பிடிச்சுக்கணும். ஏன்னா அதான் நல்லது. அவரோட வழிபாடு உங்களுக்கு பயம் இல்லாமல் வாழ வைக்கும். கும்பராசி என்பவர்களே, கும்பத்தை பொறுத்தப்பட்டு உங்கள் அறிவு மேலும், செயல்பாடு கூடும், வெற்றிகள் கிடைக்கும், மகிழ்ச்சிகள் உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றமும் ஆற்றலும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதுவும் என்ன, ராகுவின் பயணம், இதனால புதனும் கூட இருந்தாரு, 5 கூடிய அதிபதி கூட இருக்கிறாரு. 5, 8 இது ஒரு காம்பினேஷன். 5, 8ங்கிறது வந்து என்னன்னா, பூர்வீகத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும், குடும்ப வாழ்க்கையில ஒரு மனசங்கடை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு கல்வி பயில மாணவருக்கு வந்து நினைத்தது மறக்கின்ற அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி சில மனத்தாங்கல்கள் உண்டு. அறிவு பளிச்சென்று மேலும் என்ற, ஏன்னா ஒரு பிரேக் பிடிக்கலனா தான் அந்த பிரேக்கை சரி பண்ணணும்னு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்ப சற்று சின்ன பிரேக் தான், அதுல இருந்து நீங்க அறிவு பாடத்தை கத்துக்கிட்டா போதும், ஜெயிக்க முடியும். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா பாருங்க, சனி சூரியன் செவ்வாய் இருந்தது கூட புதனும் சேர்ந்துட்டாரு. இப்ப புதன் யாருக்கு உடையவர் அப்படின்னு பார்க்கும்போது 4க்கு உடையவர், 7க்கு உடையவர். பொருளாதாரங்கள் 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகமும் தேடி வரும், பொருளும் தேடி வரும், கூட பகையும் தேடி வரும். ஏன்னா சந்திரன் பயணம் 11ல இருக்கு, கேது இருக்காரு இல்லைங்களா 5ல. 5ஆம் இடம் கேதுன்னா பூர்வீக ஸ்தானங்கள், சொத்து விஷயங்கள், அண்ணன் தம்பி உறவு, இதெல்லாம் வந்து கவனமா இருக்கணும். புதிய பொருள் சேர்க்கை இருக்கா, இன்னைக்கு வந்து புதுசா ஒரு விஷயத்த பார்க்கலாம், புதிய ஆலயங்களுக்கு போயிட்டு வரலாம், மகிழ்ச்சிகள்லாம் இருக்கும். இருந்தாலுமே நீங்க சர்வ ஜாகிரதையா இருக்கணும். மீனத்தை பொறுத்தவரையிலும் எப்பொழுதும் ஜாகிரதை இருந்தாலும் இந்த வருங்கின்ற காலங்கள்ல கரெக்டா எதை செஞ்சா ஜெயிக்கும்ன்றது மாதிரி இருக்கணும். குறிப்பு சொல்ல போனா உத்திரட்டாதியும் ரேவதியும் கரெக்டா இருக்கணும். ஏன்னா சனி உத்திரட்டாதி மேலே பயணம் பண்றாரு. அப்பனா நீங்க எடுக்கிற முடிவை ஒரு நாள் தள்ளி போட வைப்பார். அதுவே பிரேக். அதாவது ஒரு சொல் செயலாவதற்கு எத்தனை மணி நேரம் பிடிக்குதோ அது அவ்வளவு வேகம் எடுக்கும். பாருங்க, சொல்லை செயலாக்குகின்ற நேர காலம்தான் உங்களோட வளர்ச்சி. என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சு காட்டுங்க, ஜெயிக்க முடியும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.